விஜய் 54 தொகுதியில் 20 தாண்டுகிறார்னு சர்வேக்கள் சொல்லியிருக்கு. சென்னையில 12 தொகுதியில 25ல இருந்து 34 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த்லாம் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். விழுப்புரம் பக்கத்துல எங்கேயா நிக்கலாம், அவர் திருப்பி மயிலாப்பூர்லயோ டி நகர்லயோ நிக்கிறதுங்கிறது இந்த ட்ரெடிஷனை அவரே புடுங்கணும்னு பாக்குற மாதிரி இருக்கு. பாண்டிச்சேரியில் விஜய் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் 5 பேருங்கிறது அரசியல் ரீதியில ரொம்ப கரெக்ட். ஏற்கனவே அறிமுகமான நபர்கள். பட் அவருடைய தொண்டர்களை அது உற்சாகப்படுத்துமா? இன்னொன்னு, திமுக வைக்கும் மிகப்பெரிய அவதூறுகள். ஆதவ் அர்ஜுன் ஒரு தொகுதிக்கு 2 கோடி கேட்கிறாரு. ஆல் போஸ்ட் இப்ப வர்றப்ப பாக்குறேன். இந்த தேர்தலுக்கு அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சுக்கலையா? அதுல நடுவில் ஒரு சிக்கல் வேறு கரூர் சிக்கல் கொஞ்சம் ஒரு 20 நாள் பெய்தாச்சு. அவர் குறைஞ்சபட்சம் சிரஞ்சீவி வாங்கிய ஓட்டுக்களை வாங்கி ஒரு 10 தொகுதி வென்றார் என்றால் அடுத்த 5 வருஷம் திருப்பி இதுல ஒர்க் பண்ணுவாரா? ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த கேம்பெயின் இருக்கு இல்லைங்களா, இதுல கண்டிப்பா ஒரு 234 தொகுதியும் கவர் பண்ணணும் தானே பண்ணியிருப்பாரு. இல்ல, எனக்கு தெரிஞ்ச டைம் இருக்காது சார். உங்களுக்கு கீழே நெட்வொர்க் இருந்தால் 2016 தேர்தலில் உடல்நிலை காரணமாக 6 கேம்பெயின் தான் ஜெயலலிதா பண்ணாங்க. கீழே இருந்த நெட்வொர்க் ஒர்க் பண்ணிச்சு. விஜய் நல்ல வாய்ப்பு இருக்கிறது தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு. இன்னைக்கு இருக்கிறல அண்ணாமலையை தவிர லாங் டேர்முக்கு ஃபைட் கொடுக்குற மாதிரி உதயநிதியை ஃபேமிலி பேக்ரவுண்டை தாண்டி பேச்சிலையோ இதுலையுமே இல்லை. ஸோ இவர் இருந்தால் 31 அல்லது 36 முதலமைச்சராகும் வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கிறதுனால் அவரும் அதை கேட்டிருப்பார். வணக்கம். வணக்கம். விஜய் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. பெரம்பூர்ல தான் நிக்க போறாரு அப்படின்னு செய்திகள் கசிஞ்சுது. அது அவங்க கட்சியில இருந்தே கூட ஆழம் பார்க்கறதுக்காக கூட விட்டுருக்கலாம் போல. அதை உறுதிப்படுத்தும் விதமாக பெரம்பூர்ல தான் தொடங்குறாரு. பெரம்பூர், அண்ணா நகர், விருகம்பாக்கம், சென்னையில ஒரு 4-5 ஏரியாக்கள்ல போய் அது தொகுதிகளாக கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் போய் வராரு. ஸோ விஜய்க்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் இருக்கு, ஒரு நல்ல ஃபேஸ் இருக்கு. பட் நீங்க கண்டினியூஸா உங்களுடைய அனாலிசிஸ்ல சொல்றது என்னன்னா, விஜய் ஷுட் ஒர்க், விஜய் ஷுட் கம் டு த கிரவுண்ட். அவர் பீப்புளை சந்திக்கணும். அவர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாரோ அது அளவுக்கு அவருக்கு ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும் ஓட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ பார்க்கும்பொழுது விஜய் ஸ்டார்ட் பண்ணிட்டாரான்னு தோணுது. இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்குமா? விஜய் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி காயின் பண்ணுறாரா? இப்போ இருக்கிறது இன்னும் 27 நாட்கள். இந்த 27 நாட்களில் ஒரு நாளைக்கு 3 தொகுதிகளில் நல்ல முறையில் மீட்டிங் போடுவாரா, இல்லை வெறும் ஸ்ட்ரீட் எதுவும் அலோவ் பண்ணுவாங்களா? ஸ்ட்ரீட் அலோவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி 2 கார் அதை சேஃப்டியை பண்ணிட்டு அப்படி பண்ணால் அது எந்த அளவுக்கு ரீச் ஆக முடியும்னு தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 54 தொகுதியிலையோ என்னமோ 20 தாண்டுகிறார்னு சர்வேக்கள் சொல்லியிருக்கு. என்னால் முழுசாக ஏற்றுக்க முடியல. நான் திருப்பியும் அதை சொல்லிடுறேன். சரியா? சென்னையில் அதுவும் கிட்டத்தட்ட 12 தொகுதியில் 25ல இருந்து 34 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் தான் அவங்கள பெரும்பாலானோர் அவருடைய ஆடிட்டர் எல்லோருமே இங்கே நிற்கிறேன்றாங்க. அதுவும் தவறும்ப என்னை பொறுத்த வரைக்கும். எக்ஸப்டிங் ஜானாரகியசாமி நிற்கிறாரான்னு தெரில. பட் ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் இப்போ புசி ஆனந்த்லாம் விழுப்புரத்து பக்கத்தில் நிற்கலாம். பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். விழுப்புரம் பக்கத்தில் எங்கேயா நிற்கலாம், அவர் திருப்பி மயிலாப்பூர்லையோ டி நகர்லையோ நிற்கிறதுங்கிறது இந்த ட்ரெடிஷனை அவரே பிடுங்கணும்னு பார்க்குற மாதிரி இருக்குது. பட் பாண்டிச்சேரியில் விஜய் தேர்ந்தெடுக்க வேட்பாளர்கள் பழைய முன்னாள் எம்எல்ஏக்கள் 5 பேருங்கிறது அரசியல் ரீதியில் ரொம்ப கரெக்ட். ஏற்கனவே அறிமுகமான நபர்கள். பட் அவருடைய தொண்டர்களை அது உற்சாகப்படுத்துமா? இன்னொன்று, திமுக வைக்கும் மிகப்பெரிய அவதூறுகள். இன்னைக்கு தினகரன் ஹெட்டிங், இவர் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர், அவர் பேர் என்ன, நம்ம அவர் 2 கோடி கேட்கிறாருன்னு சொல்லி வால் போஸ்ட், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர். ஸோ அவருக்கு ஒரு தொகுதிக்கு 2 கோடி கேட்கிறாருன்னு இன்னைக்கு வால் போஸ்ட் இப்போ வர்றப்ப பார்க்குறேன். ஸோ இதை தாண்டி போகணும்னா இவங்க வாரியர்ஸை தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக மீடியாவையும் பண்ணணும். பட் மீடியாங்கிறது சார் இன்னைக்கு பேப்பர்கள் வாங்குறது 15 லட்சம் பேர். எல்லா பேப்பரையும் சேர்த்து, தமிழ் பேப்பர்கள், தினத்தந்தி, தினகரன், மாலை பேப்பர் சேர்த்து 15 லட்சம். அதில் 4 பேர் தினத்தந்தியை மாத்திரம் 10 பேர் படிப்பாங்க. மீதியெல்லாம் 2ல இருந்து 3 பேர். நான் ஆவரேஜுக்கு 5 பேர்னு வச்சுக்கிட்டா கூட 75 லட்சம் பேர் தான் படிக்கிறாங்க. 5.2 லட்சம் 5 கோடியே 20 லட்சம் ஓட்டர்கள் இருக்கிறார்கள். யூடியூப் சேனல்கள் மிக அதிகமாக போகிறது 5 லட்சம் போகுதுன்னே வச்சுக்கோங்க. 1-2 பெரிய ஆட்கள். மீதி எல்லாரும் தான் 50லேருந்து 1 லட்சம் மீடியம். நம்மளதெல்லாம் 10லேருந்து 30 போகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஆவரேஜ். இதெல்லாம் இந்த 10, 30, 1, 2, 5 எல்லாமே
ஒரே குறிப்பிட்ட வாசகர்களே திருப்பி அதே 25 லட்சம் இன்ஃபார்ம்டு மீடியாட்ட தான் போகுது. பப்ளிக்கிட்ட ரீச் பண்ணணும்னா நீங்கள் கீழே இறங்கணும். இப்பயே வராதவர் நாளைக்கு ஜெயிச்சா வருவன்றதை மக்கள் நம்புவார்களா? அந்த ஒரு தாட் இருக்கும் மக்களுக்கு. கண்டிப்பா. சரியா, எந்த அளவுக்கு ரீச்சபிளா இருப்பாரு? ஜெயலலிதாவே வெற்றி பெற முடியாத அந்த தேர்தலில் தாமரைக்கனி, KKSSR, திருநாவுக்கரசு ஜெயிச்சாங்கன்னா அவங்கள எப்போ வேணா போய் பார்க்க முடியும். நம்பால நம்ம கூடன்னு இருக்கிற அந்த தொகுதியில் இருந்ததுனால ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அது இருக்கணும். நீங்க மீடியால உங்க பேர் பிரபலம் சார். மீடியா பிரபலத்தை வச்சு ஜெயிக்க முடியும்னா தமிழக மீடியா சேனல்களில் அவர் பேசினால் குறைஞ்சபட்சம் 25,000 2 லட்சம் போகும்னா தமிழ பாண்டியா ஓரளவுக்கு ஒரு 50 சேனல்ல பேசிட்டு இருக்காரு. அவர் போய் ஈரோடு கிழக்கில் இருந்து 52 ஓட்டு வாங்கினார். ஒரு வாரத்துக்கு 20 வீடியோ, சராசரி 25,000 போகிறவர். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியா பலம் உங்களை ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு வீட்லையும் சிம்பு, ஒரு வீட்லையும் அஜித், ஒரு வீட்லையும் இது சிவகார்த்திகேயன் இருப்பார்கள். அதனால அது எல்லாம் உங்களுக்கு வரும்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணி நீங்க ஒர்க் இந்த சென்ஸ் எந்த டைப்ல பண்ணணுங்கிறீங்க? இல்ல ஒன்னு யூடியூப் நான் சொல்லிட்டேன். ஒரு 39 பாராளுமன்ற, அதுவும் அதே மாதிரி தமிழ பாண்டியனோட வீடியோஸை பார்க்கற இல்ல இவருக்கு பார்க்கறதுக்கும் அவர் நான் சொல்றது 39 தொகுதிக்கு தனியாக ஸ்டுடியோவில் இது அவரை வச்சு சோலோவாக இல்லை டிபேட் மாதிரியே வச்சு அந்த சார் 2014 மோடி கேம்பெயின் சாய் வித் மோடின்னு சொல்லி அவரோட இது கூட பண்ணாங்க. அது கூட இவங்க என்ன பண்ணல, அங்கங்க பூத் வச்சு அவரோடு நீங்கள் டீ குடிக்கிற மாதிரிலாம் வச்சா விஜயோட அது இன்னும் கிட்டத்தட்ட 3D டைமென்ஷன்ல கிட்டத்தட்ட விஜய் இருக்க மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஏதாவது யோசிச்சிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. பிஜேபி கேம்பெயின்ங்கிறது வித்தியாசமா இருக்கும். 2019 தேர்தலில் மொத்தம் 7 யூடியூப் டிபேட் கொடுத்தார். அதில் 1 நடிகரோடு கொடுத்தது 8 கோடி போச்சு. 2024 தேர்தலில் 106 தினகரன், தினத்தந்தி, தினமலர் உட்பட கொடுத்தார். ஸோ எந்தெந்த டயத்தில் எதை பண்ணணுங்கிறதுக்கு மோடியுடைய கேம்பெயின் உதாரணம். நம்ம 39 தொகுதிக்கு 39 பாராளுமன்றமாக பிரிங்க. அதில் ஒன்னொன்றுக்கும் 12 நிமிஷம் போட்டிங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதி. அந்த 6ஐயும் அந்த தொகுதியில் பெருசு பண்ணுங்க. ஷார்ட்ஸாக 2 தனித்தனி தொகுதிக்கும் இது பண்ணலாம். இதெல்லாம் இதுக்கு நம்ம LED வச்சு கூட பண்ணலாம் சார். இன்னொன்று பை நவ் அந்தந்த தொகுதிக்கு வாட்ஸ்அப் குரூப் வச்சு கூட பண்ணலாம். ஸோ இன்னைக்கு 234 பேரையும் 5 ஸ்டார் ஹோட்டல் இதுலேயோ வச்சு அனுமதிக்க போகிறாங்கன்னு இருக்காங்க சார். வேட்பாளர் தேர்வே 60 பேரை இன்னைக்கு பண்ணுறாங்கன்னு ஒரு நாள் செய்தி வந்தது. ஒரு தொகுதிக்கு 5 பேர் பண்ணியிருந்தா கூட 234 × 5 1250 பேரை பண்ணணும். இப்போ என்ன செய்தி, நேர்காணல் பண்ணணும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த தேர்தலுக்கு அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சிக்கலையா. அதில் நடுவில் ஒரு சிக்கல் வேறு கரூர் சிக்கல் கொஞ்சம் ஒரு 20 நாள் பெய்தாச்சு. ஸோ அவர் குறைஞ்சபட்சம் சிரஞ்சீவி வாங்கிய ஓட்டுக்களை வாங்கி ஒரு 10 தொகுதி வென்றார் என்றால் அடுத்த 5 வருஷம் திருப்பி இதில் ஒர்க் பண்ணுவாரா? சினிமாவில் நடிக்காமல், ஏன்னா கமல்ஹாசன் சினிமா விட்டுட்டேன்னு சொல்லி சினிமாவுக்கும் இதுக்கும் போயிட்டு இப்போ அங்கே அந்த திமுகவின் நிலைய வித்வானாக மாறிவிட்டார். ஏன்னா இது ஒரு கருப்பயணியப்பனோ யாரோ அடுத்த முறை விஜய் திமுக ராஜ்யசபா MP ஆகக்கூடும்னு கூட ஒரு விமர்சனம். அந்த மாதிரி ஆகாமல் இவர் சீரியஸ் கண்டெண்டர் என்றால் அடுத்த 29 நாளும் முழுமையாக யூடியூபை அதிகமாக யூஸ் பண்ணுங்க. நான் சொல்றது சாயந்தரம் 4 தான் போகணும்னு கூட அவசியம் இல்லை. சாயந்தரம் 4 to 8 மணி வரைக்கும் ரோட்ல போங்க. பட் டெய்லி ஒரு 2 மணி நேரம் வீடியோக்கு ஒர்க் பண்ணிட்டு, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி நேரத்துக்கு டேட்டா வச்சிருப்பார் ஒவ்வொரு தொகுதி. பட் இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம் இது மக்கள் சந்திப்புன்னு கூட சொல்ல முடியாது. தேர்தல் பிரச்சாரம்னே ஆயிடுச்சுன்னா நமக்கு நேரம் வந்துச்சு சார். இதுக்கு நேரம் வந்துருச்சு. அவர் மக்களை போய் சந்திக்க தான் போறாரு. ஸ்கெட்யூல்லாம் கூட போட்டுட்டாங்க. அந்த இடத்துல அதே மாதிரி அந்த ஏரியாவுடைய பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்ணலாம். எனக்கு வாக்களிங்கன்னு இல்லை, அதை பெரிய அளவுல மக்கள் எதிர்பார்ப்பாங்கன்னு அவரை பார்த்தா போகணுங்கிறது தான் நினைக்கும். ரன்னிங்ல தான் போக முடியும். ஐ மீன் ரோட் ஷோவாக இருந்தால், மீட்டிங்கா இருந்தா கூட செக்யூர் ஒரு பாயிண்ட் கூட போட்டு பேச முடியாதா என்ன? அந்த பாயிண்ட்ல பேச சார், தேர்தலில் பேசி தான் ஆறுதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் கொடுங்க சார். ஒரு தொகுதிக்கும் 2-3 நிமிஷம் ஷார்ட்ஸ். ஒரு 234 தொகுதிக்கும் அவரும் ஜான் ஆரோக்கியசாமியும் அவரும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த கேம்பெயின் இருக்கு இல்லைங்களா, இதுல கண்டிப்பா ஒரு 234 தொகுதியும் கவர் பண்ணணும் தானே பண்ணியிருப்பாரு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச டைம் இருக்காது சார். ஐ மீன் அவர் இதில் ஒரு ரோட் ஷோவில் போனார்னா அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிச்சிருப்பாரோ தெரியல, பார்க்கணும் சார். இதெல்லாமே இன்னொன்று சொல்கிறேனே, உங்களுக்கு கீழே நெட்வொர்க் இருந்தால் 2016 தேர்தலில் உடல்நிலை காரணமாக 6 கேம்பெயின் தான் ஜெயலலிதா பண்ணாங்க. பட் கீழே இருந்த நெட்வொர்க் ஒர்க் பண்ணிச்சு.
ஓகே. ஸோ நீங்கள் நெட்வொர்க் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. நீங்கள் தேர்தல் கமிஷன் கொடுத்த பிஎல்ஏ 10,000 பேர் கூட கொடுக்கல. ஆனால் 3 லட்சம் பேர் ரெடி பண்ணதாக அதை அர்ஜுன் சொல்லியிருக்காரு. பட் நமக்கு அது ஃபீல்டில் தெரியல. 50,000 வேட்புமனுக்கள் வந்ததில் 5,000 தான் ஃபில்லப் ஆகி வந்தது. அதில் 2,000 பேர் தான் 10,000 ரூபாயை அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னு வந்தது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல வேலைகள் இருக்குது. பட் இதை பயிற்சியாக சீமான் அவர்கள் ஒரு முறையும் பயிற்சி என்று தன் பேக்கெட்டை ஃபில்லப் பண்ணி கொண்டு எதிர் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு உதவுறார். பட் நீங்க இதை பயிற்சியாக இந்த முறை 10 to 15 சீட்டு வெல்லலாம். கிட்டத்தட்ட அது சிரஞ்சீவி வாங்கினது. அதன் பிறகு சிரஞ்சீவி அது ஒர்த் இல்லைன்னு அரசியலை விட்டு போகாம நீங்க அடுத்த 5 வருடம் தொடர்ந்தால் 2031க்கு யூ வில் பி த சேலஞ்சர் வித்அவுட் டவுட். பட் அதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. பட் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உடனடி வெற்றி வேணும்னு நினைக்க கூடாது. வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்க பேசலாம், இல்லை எந்த கட்சி தான் தோக்கிறதுக்கு நிக்கிறேன்னு சொல்ல போகுது. ஸோ அதனால 45% சீட்டு ஓட்டு இருக்குன்னு சொன்ன கட்சி அதுக்கு ஒரு தொகுதிக்கு 10 பேர் கூட கேட்கலன்னா என்ன ஆகுது? அதனால விஜய் நல்ல வாய்ப்பு இருக்கிறது தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு. இன்னைக்கு இருக்கிறல இவர் அண்ணாமலையை தவிர லாங் டேர்முக்கு ஃபைட் கொடுக்குற மாதிரி உதயநிதியை ஃபேமிலி பேக்ரவுண்டை தாண்டி பேச்சிலையோ இதுலேயுமே இல்லை. ஸோ இவர் இருந்தால் 31 அல்லது 36 முதலமைச்சராகும் வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கிறதுனால் அவரும் அதை கேட்டிருப்பார் நம்புகிறேன். பட் அவருடைய பிளான் என்னன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ.